ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மைக்கேல்ஸ் வ்ளாக். இதுவரை நம்ம சேனலில் பேசிக் இங்கிலீஷ் கிராமர் ஒரு சீரீஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். ஏற்கனவே ப்ரொனவுன்ஸ் அதனுடைய டைப்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு டைப் பொசசிவ் ப்ரொனவுன் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி இன்னொரு டைப் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பற்றி பார்க்க போகிறோம். ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா என்னது? தமிழில் உரி சுட்டு பெயர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் என்னெல்லாம் செய்கிறது அப்படின்னா, இரு வாக்கியங்களை ஒரு வாக்கியமாக அமைப்பதற்கு பயன்படும் சொல் தான் நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா 8 வார்த்தைகளை நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு சொல்ல முடியும். அது என்னென்ன அப்படின்னா ஹூ யார், ஹூம் யார், விச் எது, ஒய் ஏன், வென் எப்பொழுது, வேர் எங்கே, ஹூஸ் யாருடையது, தட் அது. இந்த மாதிரி வார்த்தைகள் தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னு சொல்கிறோம். ஒரு நபரை குறித்து பேசும்பொழுது ஹூ அண்ட் ஹூம் யூஸ் பண்ணுவோம். ஹூ அண்ட் ஹூம் ரெண்டுமே தமிழில் பார்க்கும்பொழுது யார் அப்படிங்கிறது தான் ஹூ அண்ட் ஹூம். ஆனால் இந்த ஹூ அண்ட் ஹூம் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சப்ஜெக்ட் வர இடத்துல ஹூ யூஸ் பண்ணணும், ஆப்ஜெக்ட் வர இடத்துல ஹூம் யூஸ் பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் சப்ஜெக்ட் அப்படின்னா த ஒன் ஹூ டஸ் தி ஆக்ஷன். எங்கே சப்ஜெக்ட் வருதோ அது பக்கத்தில் நம்ம ஹூ யூஸ் பண்ண போகிறோம். the one who receives option is object. ஸோ ஆப்ஜெக்ட் வர இடத்துல நம்ம whom யூஸ் பண்ண போகிறோம். இப்போது உதாரணத்துக்கு the man who lives next door is a musician. the man இதுதான் noun. it acts as a subject because it does the action. ஸோ அது பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? who யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், she is an actress whom many people admire. இங்கே ஆக்ட்ரஸ் எந்த ஒரு செயலையும் செய்யலை, the many people தான் செய்யலை செய்கிறாங்க, பிகாஸ் தே அட்மையர். ஸோ இது ஆப்ஜெக்ட். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹூம் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டு விச்சை வந்து நம்ம அனிமல்ஸ்க்கும் ஆப்ஜெக்ட்ஸையும் ரெஃபர் பண்ணும் யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் த பிஸ்கட் விச் மரியா பேக்ட். பிஸ்கட் வந்து ஒரு பொருள் தான் இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், விச் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டு ஒய். காரணங்களை சொல்லும் பொழுது நம்ம ஒய் யூஸ் பண்ணுவோம். நம்ம தமிழில் சொல்கிறது ஏன். ஸோ do you know why the market is closed today? இங்கே ஒரு காரணம் கேட்குறோம் இல்லையா, ஏன் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதுக்காக நம்ம இங்கே ஒய் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வென் அப்படின்னா நேரத்தை குறிக்கிறதான சொல் தான் வென். the day when she arrives is Monday. அதாவது அவள் வருகிற நேரம் மண்டே. ஸோ நேரத்தை குறிக்கிறதான ஒரு சொல் தான் வென். நெக்ஸ்ட் வேர் அப்படிங்கிறது இட் ரிஃபர்ஸ் டு பிளேசஸ். அதாவது திஸ் இஸ் த ஹவுஸ் வேர் மை டாட்டர் வாஸ் பார்ன். ஹூஸ் அப்படின்னா இட் ரிஃபர்ஸ் டு பொசஷன். ஒருவருக்கு சொந்தமானதை குறிக்கிறது தான் ஹூஸ். என்னுடையது, உன்னுடையது, அவளுடையது, அவர்களுடையது, இதெல்லாம் வந்து நம்ம பொசஷன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பொசஷனை குறிக்கிறதான சொல் தான் ஹூஸ். தி கேர்ள் ஹூஸ் ஃபோன் ரேங்க் ஷுட் ஸ்டாண்ட் அப். எந்த பெண்ணுடைய ஃபோன் ஒலித்ததோ அவள் எழுந்திருக்க வேண்டும். ஸோ அதுதான் ஹூஸ். தட் பீப்புளுக்கும் நம்ம தட் யூஸ் பண்ணலாம், அனிமலுக்கும் தட் யூஸ் பண்ணலாம், திங்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். 13th May இஸ் த டேட் தட் ஷீ வாஸ் பார்ன். ஓகேவா? ஸோ இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நான் நம்புகிறேன். ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ். Kindly share it with your friends, subscribe to my channel and hit like button to my video. Thank you. Have a nice day.